ஸோ எங்கள் ரூமில் ஒரு ஜக்கூசி இருக்கு. வெளியில் எங்களோட வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்ட் த ஓவரால் வியூ வந்து ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் மணாலியில் இருக்கோம் இப்போது. ஸோ அந்த பாருங்களேன் எவ்வளோ அழகான வியூ இந்த பிளேஸில் இருந்து. இது ஒன்றுமே இல்லை, கிளாம்ப்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற மணாலி விட ஆல்சோ ஒரு டிஸ்க்ளைமர், இப்போ ப்ரெசண்ட் மணாலியில் இன்னைக்கு டேட் வந்து Jan 22. இன்னைக்கு வந்து நோ ஸ்னோ இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்னோக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா ஸ்னோ இல்லை. Meanwhile, the next day. இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்னோ இருக்காது அவ்வளோவா. ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகலாம். ஃபெப்ரவரியில் 5th and 10th அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னோ இருக்கும். அண்ட் இங்கே வியூ பார்த்தீங்களா. ஸோ எங்களோட பிளேஸ் என்னென்னா, நாங்கள் இருக்கிறது ஹம்தா. ஸோ உங்களுக்கு ஒரு குவிக் இந்த கிளாம்ப், அதாவது ஒரு ரவுண்டாக இருக்கும், அந்த ரவுண்டு பிளேஸில் நம்ம இருக்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டேட் டூர் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே ஆக்சுவலாக ஒரு ரோடு இருக்குங்க. இது இந்த ஹம்தா வில்லேஜில் நிறைய வரிசையாக டிங் 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 நிறைய கிளாம்ஸ் இருக்கும். கிளாம்ஸ்ன்றது ஒரு ரவுண்டான ஒரு இது, அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டே பண்ணுவோம். பில்லர்ஸில் தான் அது சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே வியூவுமே ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல டாப்பில் இருக்கும். ஹில்ஸ் மேலே தான் வச்சுருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இருந்தது உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடம் இங்கே கூட கிடையாது, அந்த பிளேஸில் தான் நாங்கள் இருந்தோம். அண்ட் செகண்ட் ஃபியூ டேஸ் வந்து நாங்கள் இங்கே இருந்தோம். இன்றைக்கி வந்து இது. ஸோ மணாலி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பிரினி. அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஹம்தா வில்லேஜ். அண்ட் இன்னும் மேலே, அதாவது மவுண்டெயின் மேலே போக ஒவ்வொரு வில்லேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனோம்னா சேத்தன் இருக்கும். ஸோ கீழே இருக்கிறது தான் மணாலி. ஆல் ரோடு, ஹடிம்பா டெம்பிள், இது எல்லாமே கீழே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாம்ப் பற்றி சொல்லணுன்னா காமிச்சுடுறேன் உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாம்போட ஓவர் வியூ காட்ட முடியல, பட் அந்த ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்ன்றது இப்படி ஃபுல்லாக கண்ணாடியில் தான் இருக்கும். அண்ட் இதுதான் ஓவரால் எங்களோட ரூம். இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் இது பெருசாக நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் இங்கே ஏசி வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், பெருசாக இங்கே ஏசிலாம் தேவைப்படாது. அண்ட் செப்பல் கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இப்படியே போனோன்னா நம்மளுக்கு பாத்ரூம் கூட இருக்குது. நான் சொன்னல கிளாம்ப் ரவுண்டா இருக்கும்னு, அந்த பக்கத்துல இருந்து அப்படியே இங்க ரவுண்ட் எண்ட் ஆகுது பாத்தீங்களா. சோ இதுதான் வாஷ்ரூம். அண்ட் இங்க தான் நான் இருக்கேன். அண்ட் நம்ம ஹால், அந்த ரூம் டூர் பார்த்துடலாம். ஸோ இங்கே மெயின் எங்களுக்கு பிடிச்சது என்னென்னா ஜக்கூசி இருக்குது, இன்சைடே வச்சுருக்காங்க. நிறைய கிளாம்பில் என்னென்னா மேக்ஸிமம் அவுட் சைடு இருக்கும். இந்த குளிரில் நம்ம எங்கே அவுட் சைடில் ஜக்கூசியில் குளிக்கிறது. அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து பெட்டுக்கு ஹீட்டர் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற குளிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. சில ஃபியூ இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு கூட நான் நினச்சேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, இந்த டைமில் நாங்களுமே ஸ்னோ பார்க்கணுன்னு தான் வந்தோம், பட் ஸ்னோ இல்லை. பட் சரியான குளிர் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் குளிர். நம்ம சென்னையில் இருக்கிறவங்க பர்டிகுலராக வந்து இருக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் எங்களால் தாங்கவே முடியல அங்கே வெயில். ஏன்னா நம்ம வந்து சவுத்தில் த மோஸ்ட் ஹியூமிட் சிட்டி வந்து நம்ம சென்னை தான். ஸோ சென்னையில் நம்ம அந்த சூடை தாங்க முடியுது, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த குளிரை தாங்க முடியல. அப் டு யூ ஸ்னோ. நேற்று நாங்கள் ஸ்னோ பார்த்தோம், ஜஸ்ட் 1/2 hour போய் பார்த்தோம். சரியான குளிர், கையெல்லாம் அப்படியே இப்படி நடுங்கிருச்சு. அண்ட் உங்களுக்கு நர்வ்ஸ் வீக்னஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், காலெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும், செம்மையாக வலிக்கும். ஸோ ஸ்னோ இருக்கிற டைமில் அந்த மாதிரி வீக்னஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. அப் டு யூ. பட் என்னோட சஜஷன், வலிச்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹோல் ட்ரிப்பே உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிரும். பெயினோட நீங்கள் ஒன்றுமே பார்க்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நேற்று நாங்கள் போனோம், இங்கே எங்கேயுமே ஸ்னோ இல்லை. எங்கன்னா அந்த பெரிய மவுண்டெயின்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போய் பார்த்தோம் நாங்கள். அங்கே சிசுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்தோம். அங்கேயுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இங்கே ரொம்ப கம்மி ஸ்னோ தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1-2 inch அளவுக்கு தான் ஸ்னோ இருக்குது. மேலே இருக்கிற ஸ்னோ வச்சு தான் நாங்கள் விளையாண்டோமே. ஸோ அவ்வளோ நீங்கள் படுத்து உருள்டு ஸ்னோமேன் பண்ணுற அளவுக்கு ஸ்னோலாம் இல்லை, பட் போதும். அந்த ஸ்னோக்கே நாங்கள் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டோம், கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. டூ கோல்ட். நாங்கள் வந்து தெர்மல்ஸ் வேர் பண்ணியிருந்தோம், ஒரு 4 layers நாங்கள் லேயர் பண்ணியிருந்தோம், பட் ஸ்டில் குளிர் தாங்க முடியல. ஸோ நீங்கள் ஸ்னோ பார்க்கணுன்னா
ஜஸ்ட் ஒரு 3 days வச்சுக்கோங்க பிளான். நாங்கள் வந்து 1 week வச்சுக்கிட்டோம். ஏன்டா அப்படி வச்சுக்கிட்டோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறோம். 3 days வச்சுக்கோங்க. 2 nights 3 days வச்சுக்கிட்டு 1 day பாருங்க ஸ்னோ, அண்ட் 2 days வந்து நீங்கள் அங்கங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு 1 day ஜஸ்ட் உங்களுக்கு 1 day போதும். மால் ரோட், ஹடிம்பா டெம்பிள், அண்ட் சோலாங் வேலி இருக்குது. சோலாங் வேலி பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அங்கே ஸ்னோன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இருக்காது. ரோத்தாங் பாஸ்க்கு போங்க, ரோத்தாங் பாஸ் பார்த்துருங்க. முடிஞ்சால் சிசுவுக்கு போங்க. சிசுவில் நல்ல ஸ்னோ இருக்கும், அதாவது ஸ்னோ இருக்கிற டைமில். ஸோ சோலாங் வேலியில் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், பேராகிளைடிங் இதெல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். நீங்கள் மணாலி வந்துட்டீங்கன்னா பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்தே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸில். நாங்கள் வந்து நீங்கள் ஆக்சுவலாக நிறைய லக்கேஜ் இல்லைன்னா வாக் பண்ணியே ஹோட்டல் எடுத்துடலாம். பட் இங்கே நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. 1 kilometerக்குள்ளே உங்கள் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 kilometer 2 kilometerக்குள்ளே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 100 to 150 rupees பே பண்ணால் போதும், ஹோட்டலில் விட்டுருவாங்க. அதுக்கு மேலே பே பண்ணாதீங்க. அண்டர் 2 kilometers. மோர் தேன் தட்னா அவங்களும் அதிகமாக தான் வாங்குவாங்க. ஏன்னா பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ் இருக்குது. நான் என்ன நினச்சேன், ரொம்ப தூரமாக புக் பண்ணிட்டேன்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப கிட்ட தான். ஹோட்டல்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். லக்கேஜ் அதிகமாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபியூவாக ஹோட்டலில் இறங்கிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு அப்படியே சும்மா நடந்து வந்தீங்கன்னா அங்கங்கே ரெண்ட், பைக் ரெண்ட், ஸ்கூட்டி ரெண்ட்னு இருக்கும். இல்லை பக்கத்தில் ஏதாவது கடையில் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. ஸோ போயிட்டு ரெண்ட் எடுத்துருங்க பைக். ஒருவேளை நீங்கள் பேக்கேஜில் வரலனா ரெண்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 600 rupees per day எனக்கு எடுத்தாங்க. பட் மேக்ஸிமம் 600 பார்கெயின் பண்ணால் வாங்கிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நானுமே பார்கெயின் பண்ணலை. 600 rupees ஆச்சு. அண்ட் நாங்கள் 2 daysக்கு எடுத்தோம். 2 daysக்கு 1200. அவங்க வந்து பெட்ரோலே போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50-60 kilometersக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா 200 rupeesக்கு பெட்ரோல் அடிங்க போதும். அதுக்கு மேலே அடிக்க தேவையில்லை, வேஸ்ட் ஆகிடும். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவங்க ஆக்சுவலாக நம்ம 1200 rupees கொடுக்கறதுனால மினிமம் ஆஃப் பெட்ரோல் போட்டு கொடுக்கலாம். ஆனால் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாக இங்கே அது என்னது பெட்ரோல் பங்க் போகிற அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே பெட்ரோல். ஸோ நீங்கள் ஜஸ்ட் 200 rupeesக்கு பெட்ரோல் அடிங்க. ஒரு 50 kilometers 60 kilometersக்குள்ளே வரைக்கும் நீங்கள் இந்த 200 rupees பெட்ரோலை வச்சு ஓட்டிடலாம். ஏன்னா பெட்ரோல் பங்க்ஸும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஸோ உங்களோட விருப்பம். கிட்ட மால் ரோடு, ஹம்தா வில்லேஜ் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் போதும். 200 rupees ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு 20 kilometers தாண்டி எங்கேயாவது போகிறீங்கன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக 200 rupees கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் பெட்ரோல். மணாலி முடிஞ்சிருச்சு. அண்ட் ரூம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் இருந்தது 2000 rupees ரூம்ஸ், 2500 இருக்குது, 4000 rupees இருக்குது. ஸோ நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. பட் எங்களுக்கு அவ்வளோ நாங்கள் இருந்தது வந்து அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் இருக்கலாம், பரவாயில்ல, போதும். ஏன்னா நாங்கள் ரூம்லேயே இல்லை, வெளில போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் நாங்கள் தூங்குறதுக்கு மட்டும்தான் அந்த ரூமே யூஸ் பண்ணோம். அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். கம்மியாக ரூமான எடுத்துக்கோங்க. வெளில சுற்றிட்டே இருப்பீங்கன்னும் போது லெஸ் ப்ரைஸ் ஹோட்டல் போதும். இல்லை நான் வந்து நல்லா பார்க்கணும், வியூ பார்க்கணுன்னா இந்த மாதிரி கிளாம்ப்க்கு வந்துருங்க. சூப்பரான வியூ இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்துப்பாங்க. நல்ல ஃபுட் இருக்கும், நல்ல வியூ இருக்கும். நோ சவுண்ட்ஸ், நோ பொல்யூஷன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காற்று, மவுண்டெயின்ஸ், வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கிளாம்பாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஸ்டேஸ் கூட இருக்கும். கிளாம்ப் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 8000 ஸ்டார்ட் ஆகும். 8000 40,000 வரைக்கும் நம்மளுக்கு கிளாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது நான் சொன்னேன்ல, ஹம்தா, HAMTA வில்லேஜ், ஹம்தா வில்லேஜ் கிளாம்ஸ்னு அடிங்க. ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா அந்த ஒரு ரோடு இருக்கும் கைஸ். அந்த ரோடுக்கு ஒட்டி பக்கத்துலேயே இருக்கும். பெருசாக தூரம் இருக்காது. நீங்கள் மேலே வரது தான் டிஸ்டன்ஸ். கீழே மணாலியிலேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes ஆகும்னு நினைக்கிறேன் கீழேருந்து வரதுக்கு. அதாவது மணாலி கீழே இருக்கும், நம்ம வந்து மவுண்டெயின் மேலே இருக்கும். ஸோ அங்கேருந்து வரதுக்கு நம்மளுக்கு ஒரு 40 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 40 minutesக்கு அப்புறம் உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய கிளாம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப் டு யூ. நான் வந்து எந்த கிளாம்பையும் சொல்ல முடியாது. இங்கே ஒரு வேளை வரவங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அது எம்எல் இதாகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஹம்தா வில்லேஜ் அப்படின்னு அடிச்சு கிளாம்ஸ் அடிச்சிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல்சோ ஸ்டேஸ் கூட இருக்கும். உங்களுக்கு கிளாம்ப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தோணுச்சுன்னா அந்த கிளாம்ப்லேயே சில கிளாம்ப் ரெசார்ட்ஸ், சில ஸ்டேஸில் வந்து ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு மவுண்டெயின் வியூ ரூம்,
அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரூம் ரூம் அந்த மாதிரி வியூ ரூம்ஸ் கூட இருக்கும். ஸோ ரூமாக கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வாஷ்ரூம் இருக்கும், ஒரு பெட்ரூம் அண்ட் ஃபுல்லாக கண்ணாடி இருக்கும், வியூ இருக்கும். உங்களுக்கு கிளாம்ப் எடுத்துக்கலாம். ரூம் பட்ஜெட் இதாகுதுன்னா நீங்கள் ரூமாக கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா, ஏன்னா நாங்கள் வந்து மஸ்ட் அண்ட் ஷுட்டாக ஒரு லீஜர் டேன்னு வச்சுக்கணும். அந்த லீஜர் டே அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது, சாப்பிடணும் அந்த வியூவை என்ஜாய் பண்ணணும்னு தான் நினச்சோம். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷனுக்கு வந்தோம். ஸோ மணாலி மெயினில் தான் கீழே மணாலி மெயினில் நம்மளுக்கு மால் ரோடு, ஹம்தா, ஹடிம்பா டெம்பிள் இது எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே வந்து ப்ரினி, அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஹம்தா நம்ம இருக்கிறது, அண்ட் அதுக்கும் மேலே வந்து சேத்தன் இருக்குது. அங்கே வந்து ஸ்னோஃபால் நல்லா இருக்கும். அங்கே உங்களால் சிசுவுக்கு போக முடியல, ரொம்ப காஸ்ட் அதிகமாக கேட்குறாங்கன்னும் போது எனக்கு தெரிஞ்ச சிசுவுக்கு போகிறதுக்கு ஒரு 3,500 அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மணாலியிலேருந்து. பட் எங்களுக்கு இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாமே சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப அவங்களுக்கு ஷிங்குலானோ சொன்னாங்க கைஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஹார்ஸ் ஜேர்னி அண்ட் அது ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. 10,000 15,000 அந்த ரேஞ்சில் கேட்பாங்க. அங்கெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஸ்னோ இருக்கிற டைமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மணாலிலே ஸ்னோ வந்துடும். ஃபெப்ரவரி டைமுக்கு கீழே, அதாவது மவுண்டன்ஸ் கீழே ஸ்னோ வந்துடும். ஸ்னோ இல்லாத டைமில், அதாவது சீசன் இல்லாத டைமில் அங்கே ஸ்னோ இருக்கும். ஆனால் அது காஸ்ட்லி அங்கே போகிறதுக்கு. நாங்கள் போகல, ஏன்னா அந்த காசு அங்கே போகிறதுக்கு நாங்கள் மினிமம் ஸ்னோ நேற்று சிசுவில் பார்த்துட்டோம். அதுக்கே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே அங்கே போய் அந்த ஸ்னோ பார்க்குறதுக்கு பதில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அந்த காசை வந்து இங்கே ஸ்டேயில் கொடுத்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். எனக்குமே பாதி நாலேஜ் தான் தெரியும். அந்த பாதி நாலேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நம்ம சேனல்ல. அண்ட் இப்போ வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா, நான் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். நான் ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ பிடிக்கலைங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம சவுத் இந்தியன் மாதிரி இருக்காது ஃபுட்டு. முட்டை மசாலா இருக்குது, முட்டை மசாலுமே ஓகே தான் இருந்தது. அண்ட் நான் சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது ஓகே நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்ட உடனே நாங்கள் தூங்கிட்டோம். தூங்கி ஏந்திரிக்கிறதுக்குள்ள ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து அப்படியே நாங்கள் கொஞ்சம் மேலே போயிட்டு பான்ஃபயர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 1 hour இருந்தோம். அப்படியே ஒரு ஹாட் சாக்லேட் கூட குடித்தேன். ஹாட் சாக்லேட் கூட நல்லாவே இல்லை, சும்மா அந்த சாக்லேட் சிரப் வச்சுட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களோட கிளாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணோன்னா ஹம்தா வில்லேஜ் கிளாம்ஸ்ன்னு ட்ரை பண்ணுங்கள். பை கைஸ், யூ ஆல்.